தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் தங்கைக்கு கல்லடி, களத்தில் குதித்த நாம் தமிழர் கட்சியினருங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக ரவுடி கும்பல்கள் உள்ளே இறங்கி ராணிப்பேட்டையில் பார்த்திங்கன்னா கற்களை வீசி தாக்கியிருக்காங்க. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத இந்த ஒரு கேவலமான பிறவிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக அச்சுறுத்தி அவர்களை அடக்கிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கான காணொளிகள் நிறைய இணையத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதில் பார்க்கும்போது ஒரு நபர் அந்த காணொலியை பதிவு செய்கிறார். யார் அவங்கள அடித்தது, இல்லை இதற்கு என்ன உறுதுணையாக இருக்குது, அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்கிறத பதிவு செய்து மக்களிடம் காட்டணும்னு சொல்லி பதிவு செய்கிற அதே நேரத்தில் அங்கே இருக்க காவலர்கள், ஒரு பெண் காவலர்களே நீ எடுத்தது போதும் கிளம்புங்கிற மாதிரி திட்டி துரத்துற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது ஏற்கனவே திட்டமிட்டு தான் செய்துக்கிட்டு இருக்காங்களாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கேள்வி வருது. இதே மாதிரி தான் ஈரோடு பை எலெக்ஷன் அப்பவும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினாங்க. வம்படியாக அவர்களே அடிக்க ஆரம்பித்து இந்த மாதிரியான வேலைகளை செய்திருந்தாங்க. அமைதியாக ஒரு ஓரமாக இருந்து நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறதுக்கே இந்த அளவுக்கு அச்சம் வருது அப்படின்னா, உண்மையிலே மக்கள் பணிக்காக நம்ம அதிகாரத்தோடு இறங்கி இருக்கும்போது இவர்களுக்கு எந்த அளவுக்கு பயம் கொடுக்கும் அப்படிங்கிறது இதன் மூலயமாக மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே உங்களுக்காக யார் இந்த பொதுவெளியில் இறங்கி வேலை செய்கிறாங்கிறத இதன் மூலயமாவே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் இதுவரைக்கும் ஆட்சியில் அமராத ஒரு கட்சி, எந்த ஒரு சீட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு கேலி கிண்டலுக்கு உள்ளாகிற ஒரு கட்சியாக இருக்கிற இவர்களை பார்த்து 70 வருடமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பயப்படுது அப்படின்னா, உண்மையும் நேர்மையும் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கருத்தியல் ரீதியாக நாங்கள் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு பேசப்படுகிற அந்த திராவிட கும்பல்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள துணிவில்லாமல் இந்த மாதிரி கோழைத்தனமான வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.